வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம ஒரு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, 23,045. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது, அதெல்லாம் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஏன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்றத ஒரு காரணத்தை சொல்லிடலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க அதான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு, தம்ப்நெயில் பார்த்துட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு காரணமாக அதுதான். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணிலாம் பார்த்தா புரியாது, நல்லா இருக்காது, அது யூஸ் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு கேள்வி. ஏன் இந்த 23,045 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, ஏன் நேற்றுக்கே நம்ம அந்த லெவலில் எடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது, ஒருவேளை நம்ம கூட ஏதோ தப்பாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, அவங்கள விட்டுருவோம், நம்ம அடுத்த லெவலுக்கு வருவோம். ஸோ இங்கே காலையில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம 850 900 அப்படின்ற ஒரு 2 லெவல் கொடுத்துருந்தோம், சரிங்களா? அது ரெண்டுமே கொஞ்சம் இம்பேக்டான லெவல்னு சொல்லி அதே தான் இன்றைக்குமே இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த 850 கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் 900 பிரேக் பண்ணோடனே மேலே போய் நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே வந்திருக்காங்க. கீழே அகைன் மேலே போனவங்க இங்கே போய் 23,045 மீண்டும் தொடலை. இங்கே இந்த இடம், இங்கே இங்கே போன இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல யார் பேனிக் ஆகிருக்க மாட்டாங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் பேனிக் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல இங்கே கட் பண்ணுறப்ப இருந்த ப்ரைஸோட திருப்பி இங்கே கட் பண்ணும்போது இருக்கிற ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த டயத்துக்கு இந்த ப்ரைஸை கட் பண்ணும்போது ஆப்ஷன் என்ன ப்ரைஸ் இருந்திருக்குமோ அதை விட இங்கே கட் பண்ணும்போது சம் பாயிண்ட்ஸ் 1 or 1.5 இல்லை 2 பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கும், சரிங்களா? அதுதான் ப்ரைஸோட டிகே அப்படின்றது. செல்லர்ஸ் எந்த இடத்துலையுமே பெருசாக பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ பையர்ஸ் இந்த இடத்துல பேனிக் ஆகிருப்பானா கண்டிப்பாக பேனிக் ஆகி நிறைய பேர்த்துக்கு எஸ்எல் ஹண்ட் ஆகிருக்கும். ஸோ திருப்பி இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் போட்டதுக்கப்புறமும் இங்கேயும் எஸ்எல் ஹண்ட் பண்ணி, இங்கே கால் சைடு எடுத்தவங்கள ஹண்ட் பண்ணி, மறுபடியும் கீழே விழுந்தோடனே புட் சைடு எடுத்தவங்கள ஹண்ட் பண்ணி, இந்த மாதிரி எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஓவரால் நீங்கள் இந்த நடுவில் நீங்கள் எங்கே புகுந்தீங்கனாலும் எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஒன்று நம்ம இங்கே என்ட்ராயிருக்கணும், இல்லை இங்கே என்ட்ராயிருக்கணும். அப்போ அதுக்கு ஏன் இப்போ நேற்றுக்கு நம்ம எடுத்துட்டோம், நம்ம வீடியோ பார்த்துட்டீங்க, ஓகே ரைட். அப்போ நீங்களாக அதை எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்ல, ஏன் எடுக்கணும்னு. அதுக்கு தான் நம்ம இப்போ வெபினார் கண்டக்ட் பண்ணி ஒரு பேசிக்காக ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்ஸ் தெரியணும் இல்லையா, அதுக்காகத்தான் இப்போ நம்ம வெபினார் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெபினாருக்கும் மக்கள் சைடு, ஒரு சைடு நம்மள்ட்ட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் சரியில்லைன்னு சொன்னாலும் இன்னொரு சைடு வெபினாருக்கு மக்கள் நிறைய சப்போர்ட், சீட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தாங்க, நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப கம்மியாக தான் வந்தாங்க. ஆனால் பட் இந்த டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க போனவங்க கொடுத்த ரிவ்யூவுமே நம்ம யூடியூப்பில் போடலான்னு நினச்சோம். ஸோ அவங்களோட பர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம், அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த லெவல்ஸ் ஏன் எடுக்கிறோம், அப்போ மார்க்கெட் எப்படி இருந்தால், எந்தெந்த சினாரியோவுக்குள்ளே அடங்கி இருந்தால் எந்தெந்த பக்கம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். அது இல்லாமல் சும்மா ஒரு இடத்துல போய் இப்போ இங்கே போயிட்டாங்க, ஓகே ப்ரீவியஸ் க்ளோஸில் போய் மார்க்கெட் க்ரீனில் வந்துருச்சு, நீங்கள் காலை பை பண்ணிங்கன்னா திருப்பி இங்கே உங்களுடைய எஸ்எல் ஹட் பண்ணிப்பாங்க. அப்போ 23,000 பிரேக் பண்ணிடுச்சு, நீங்கள் இங்கே போய் காலை பை பண்ணியிருந்தாலும் திருப்பி இங்கே உங்களுடைய எஸ்எல் ஹண்ட் பண்ணிப்பாங்க. திருப்பி நீங்கள் இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே மார்க்கெட் ரெட்டில் போகுதுன்னு நீங்கள் புட்டை பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுடைய எஸ்எல் ஹண்ட். இப்படியே தான் மாறி நடக்கும். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த எட்ஜு தெரியணும், இந்த எட்ஜோ சம் பாயிண்ட்ஸோ தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இடையில நீங்கள் போய் எங்கே மாட்டினாலும் எஸ்எல் தான். அப்போ நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி க்ளோசிங் 22,932 வச்சுருக்காங்க. 23,000 கால், 22,900 புட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மிட் பாயிண்ட் கால்குலேஷன் வந்து போட போகிறதில்ல. இது ஒன்லி ஃபார் இனி அடுத்தடுத்து வர்ற பேசிக்ஸ் கற்றுக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு உண்டான வெபினாரில் மட்டும் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டோட்டலாக பேசிக்லேருந்து நான் இங்கேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன்னா அதுவுமே ஓகே அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ டோட்டலாக நீங்கள் பேசிக்லேருந்து அதை கற்றுக்கிட்டீங்கன்னா ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோன்னு கற்றுக்கிட்டால் மட்டுமே உங்களுக்கு அது தெளிவாக புரியும். ஓகேங்களா? அப்போ 23,000 காலுடைய க்ளோஸ் வந்து 54 அப்படின்னா 23,054. 22,900 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 65 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 22,835. இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு. ஆல்சோ இதுவுமே 22,900 23,000 இதனுடைய மிட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டால் 22,950. அகெயின் அந்த 950 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த லெவல்ஸ்க்கெலாம் நாளைக்கு போவாங்களா, எந்த வேகத்தோடு போவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹைலி வால்டைலாக இருக்குமா இல்லை லோ வால்டிலிட்டியாக இருக்குமா, ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் லோ வால்டிலிட்டி இருக்குமா, இதெல்லாம் இந்த ஐவி தான் தீர்மானிக்கும். ஸோ அந்த ஐவியை பொறுத்து தான் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. ஸோ இப்போ ஐவி மேலேயும் அப்பப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டின்னு நம்ம நேற்று 49,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராடல் அடிப்படையில் இன்றைக்கி எந்த எல்லையை கடந்திருக்காங்க. அப்போ 49,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து முந்தைய நாள் க்ளோஸ் 466 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 48,540. ஓகே அப்படியே வரும். 48,540 போயிருக்காங்களா? போகலை. அடுத்து 49,000 கால். 49,000 காலுடைய க்ளோஸ் 682. அப்போ 49,682 போயிருக்காங்களா? அங்கேயும் 600 வரையும் தான் போயிருக்காங்க. 628. அப்போ 49,500 நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக அந்த இடத்துல செயல்பட்டுருக்கு. அப்போ இந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 250, அதாவது 49,000க்கும் 49,500க்கும் இடையில் உள்ள மிட் பாயிண்ட்டு. அப்போ 49,250. ஸோ அப்போ அந்த 250 எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ரெண்டாவது இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் போய் தாண்டி நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா நோ யூஸ். இங்கேயே நீங்கள் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் தான் அவங்களால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பொதுவாக மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றப்ப கொஞ்சம் மேலே கீழே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். 7ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு 12ஆம் தேதி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு லெவலுக்குள்ளே தான் இருக்காங்க. சரிங்களா? 12ஆம் தேதி ஓப்பனிங்கில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக இதே லெவலில் தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இந்த 49,000 கால் அண்ட் புட்டுடைய டைம் வேல்யூவை டிகே பண்ணுறதுக்கு. ரெண்டாவது 48,500 புட் ஆப்ஷனுடைய டிகேவும் 49,500 கால் ஆப்ஷனுடைய டிகேவும் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்போ 4 ஸ்ட்ரைக் 48,500, 49,500, 49,000 ஸ்ட்ராடல். இந்த 4 ஸ்ட்ரைக், இதில் 2 ஸ்ட்ரைக் 3 4, இந்த 4 ஸ்ட்ரைக்குடைய டிகே இந்த 7 நாட்கள் அதிகபட்சமாக இருக்கும். எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த 12ஆம் தேதி இருக்கு இல்லையா, 12ஆம் தேதி ஓப்பன் ஆகும்போது நான் சொன்ன அந்த 4 ஸ்ட்ரைக்கும் என்ன ப்ரைஸ் இருக்காங்க, இப்போ என்ன ப்ரைஸ் இருக்காங்கன்னு போய் பார்த்துக்குங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ டிகே ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நியர்பை மார்க்கெட் அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது என்ன லெவலில் இருக்காங்களோ அதே இடத்துக்கிட்ட தான் இன்றைக்கும் மார்க்கெட் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த லெவல்ஸை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 49,000 புட், 50,000 கால், 51,000 கால். மார்க்கெட் நம்மளுக்கு முடிஞ்சிருக்குது 49,570. அப்போ 49,000 புட்டுடைய க்ளோஸ் 266 அப்படின்னா 48,734. ஓகே, அது எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்காங்க. ஓகே, அடுத்து 50,000 காலுடைய க்ளோஸ் வந்து 330 அப்படின்னா 50,330. ஸோ அதுவும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்க. அப்போ அங்கே போகணும் அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கு அவங்க 49,500 கடந்து சஸ்டெயின் ஆகணும். அதாவது இந்த எஸ்டர்டே ஹையை கடந்து சஸ்டெயின் ஆகணும். ஓகேங்களா? அது 49,600ன்ற
எஸ்டர்டே ஹையை கடந்து அவங்க சஸ்டெயின் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இம்ப்ளைடு வால்டிலிட்டி. ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டியை பற்றி பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு தான் உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வேகமாக இருக்காங்க, எவ்வளவு ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. ஸோ அதிலிருந்து வேறுபட்டு தான் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டும் இருக்கும். ஏன்னா ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் வேகமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட்டை டிசைட் பண்ணுறது அங்கே ஆப்ஷனில் தான். இங்கே நீங்கள் ஸ்டாக்ஸ்லையோ பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஸ்டாக்ஸை வந்து ரிசல்ட்ஸ் வருதுன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் அதனுடைய மூமெண்ட் இருக்குமே தவிர்த்து எந்நாளுமே அதனுடைய மூமெண்ட் வந்து ஒத்துப்போகாது. முழுக்க உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்தும் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்தும் தான் அங்கே மூமெண்ட் இருக்குமே தவிர எல்லா நாளுமே உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ்னால் அந்த இண்டெக்ஸுக்கு வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணியே மூவ் ஆகாது மார்க்கெட். அதை அவங்க அங்கே லாக் பண்ணி வச்சுட்டு தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் செல் பண்ணி மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் இது பண்ணி விட்ருவாங்க. ஸோ எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ அவங்க சொன்ன மாதிரி 49,000 கால் ஆப்ஷன் வந்து 202 ரூபா. சாரி, இந்த இடத்துல ஏடிஎம்மில் எடுத்துக்குவோம். 49,600 இருக்கும். 570 முடிஞ்சுக்காங்க. 49,600 புட் ஆப்ஷனில் 276 பாயிண்ட்டை காணோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் முந்தைய நாள் க்ளோஸ்லேருந்து கால் ஆப்ஷனில் வெறும் 121 பாயிண்ட் தான் ஏறியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேயே உங்களுக்கு டிகே தெரிஞ்சிடும். ஸோ கால் சைடு ஐவி 16, புட் சைடு ஐவி 18. மார்க்கெட் மேலே ஏறி போய் முடிஞ்சாலும் புட் சைடு ஐவி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ இது நாளைக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணணுன்றதை பார்க்கணும். ஸோ வெபினாரில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து பேசிக்ஸ் எனக்கு தெரியாது, ஸோ பேசிக்ஸு பிகினராக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அப்படியா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ பிகினராக இருக்கும்போதே நீங்கள் இந்த பாதை ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ன்ற ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய ட்ரேடிங் கெரியருக்கு. ஏன்னா ஒரு இண்டிகேட்டரோ ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸோ இந்த பக்கம்லாம் போகாமல் எடுத்தோடனே நீங்கள் ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல டெசிஷனாக தான் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் நம்ம வீடியோ ஒன்றும் போடலை சேனலில், அதனுடைய பிடிஎஃப் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. வேணுன்றவங்க அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ரொம்ப பேசிக்ஸ், அதாவது கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் அதாவது ஃப்யூச்சர்னா என்ன, ஸ்பாட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசிக்ஸ் பிடிஎஃப் நம்மள்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.